Hello students, welcome to Janeva channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா quantitative techniques for decision makingல எந்தெந்த யூனிட்ஸ்ல எது பார்ட் A, பார்ட் B and then அதில் வந்து எதை படித்தா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 1ல் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங், ஓகேங்களா. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 பார்ட் வந்து கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா. பார்ட் ஏ பொறுத்தவரை உங்களுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் இன் லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, பவுண்டட் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன். பவுண்டட் சொல்யூஷனில் உங்களுக்கு டேரெக்டாக மேக்ஸிமைஸு இல்லை மினிமைஸு அப்படின்னு கொடுத்துட்டு அதோட கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தடில் கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணிவிட்டு அந்த பவுண்டட் ஏரியாவை யூ நீட் டு ஷேட் அவுட். ஸோ அது வந்து டைப் 1. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். ஸோ உங்களோட அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்பவுண்டட்னா அந்த கிராஃபிக்கல் ஏரியா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி அது வந்து எந்த ஒரு கோஇன்சிடென்ட்டும் ஆகாது. ஸோ அதை வந்து அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ யூனிட் 1 பொறுத்தவரை பார்ட் ஏ அட்டன் பண்ணணும்னா நீங்கள் இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த 2 டைப் ஆஃப் சம் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுன்றத ஒரு அந்த நார்மல் மெத்தடும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இல்லை அதில் வந்து 2 டைப் இருக்குது, பிக் எம் மெத்தட், 2 ஃபேஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இந்த பிக் எம்மும் 2 ஃபேஸும் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட அதோட கான்செப்ட் தான் வரும். பட் அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இந்த யூனிட்டை பொறுத்தவரை எது ஈஸியாக நீங்கள் படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ஈஸி. ஏன் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து லென்த்தியான சம் வந்து போடுற டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அதால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணோம் அப்படின்னா யூனிட் 1ல் பார்ட் ஏ நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் எக்ஸ்டென்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் ஏவை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 மெத்தடாலஜி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த 3 மெத்தடாலஜியை படித்தா நீங்கள் ஈவன் பார்ட் பியும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 மெத்தட் தான் பார்ட் பியில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கும் பேஸாக வந்து இருக்கும். இதில் எந்த 3 மெத்தட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், அண்ட் தென் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், அண்ட் தென் லாஸ்ட் வந்து வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடை வச்சு தான் இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் பேஸ் வந்து வச்சு சால்வ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3 மெத்தடை தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், அதாவது மோடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதுக்கு யூவி மெத்தட் அப்படின்னும் பேர் சொல்லுவாங்க. அண்ட் தென் அந்த மெத்தட் கேட்கலாம். ஸோ அதில் வந்து 2 டைப் இருக்குது, டீஜெனரசி, நான் டீஜெனரசி. ஸோ அந்த பேசிஸில் உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் மெத்தட் வந்து அசைன்மெண்ட் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அங்காரன் மெத்தட், ஃப்ளட் டெக்னிக். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கனாலே உங்களால் யூனிட் 2 வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணால் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யூனிட் 2ல் எந்த கொஸ்டின் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா பார்ட் ஏ, ஓகேங்களா. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலில் இருக்கக்கூடிய அந்த 3 மெத்தடாலஜியை படிச்சுக்கோங்க தரவா. அண்ட் தென் அடிஷ்னலாக அங்காரியன் மெத்தடை பார்த்துக்கோங்க. ஸோ இதை படிச்சிங்கனாலே உங்களால் யூனிட் 2ல் ஈஸியாக ஒரு கொஸ்டினை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் அண்ட் கேம் தியரி, ஓகேங்களா. ஸோ இதில் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங், இஎம்வி, இஓஎல், இவிபிஐ. டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது. அதாவது மேக்ஸ் க்ரைட்டீரியன், மேக்ஸிமின் க்ரைட்டீரியன், ரெக்ரட் க்ரைட்டீரியன், அர்விக்ஸ் க்ரைட்டீரியன், லேப்லஸ் க்ரைட்டீரியன். ஸோ இந்த பேசிஸில் உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் பார்ட் ஏல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்வி, அதாவது எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ, எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸு, அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேசிஸ்லேயும் உங்களுக்கு சம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் ஏல உங்களுக்கு கவர் ஆகும். பார்ட் பியில் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் ட்ரீ, கேம் தியரி. ஸோ டெசிஷன் ட்ரீ வந்து கொஞ்சம் ரேர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் தியரி, அது வந்து ஷுவராக வந்து உங்களுக்கு பார்ட் பியில் கேட்பாங்க. ஸோ கேம் தியரியில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடு இருக்குது, அல்ஜிப்ராய்க் மெத்தட், டாமினன்ஸ் ரூலு, கிராஃபிக்கல் மெத்தட். இந்த அல்ஜிப்ராய்க் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டாமினன்ஸ் ரூலில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ டாமினன்ஸ் ரூலில் ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் அல்ஜிப்ராய்க் மெத்தடில் தான் சம்மை வந்து சால்வ் பண்ணி அதே கிராஃபிக்கல் மெத்தடும். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் அடிஷ்னலாக என்ன பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸை கிராஃபில் ப்ளாட் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸை ஃபவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்ஜிப்ராய்க் மெத்தட் தான் சால்வ் பண்ணணும்.
ஸோ அப்போ பார்ட் பி பொறுத்தவரை கேம் தியரியில் உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூனிட் 3ல் வந்து நீங்கள் எதை ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதாவது டெசிஷன் மேக்கிங், இஎம்வி, இஓஎல் அண்ட் தென் இவிபிஐ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்ட் ஏல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? யூனிட் 4ல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். ஸோ இதில் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாடல், பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். ஸோ இன்வென்ட்ரி மாடல் பார்ட் ஏ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இஓக்யூ, இபிக்யூ அண்ட் தென் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் மாடல். ஸோ இந்த பேசிஸில் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் ஏ வந்து உங்களால் இன்வென்ட்ரி மாடலில் அட்டன் பண்ண முடியும். இதில் இஓக்யூ அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இபிக்யூ அப்படின்னா எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. அதில் வந்து 2 டைப் இருக்குது, வித் அண்ட் வித்தவுட் ஷார்ட்டேஜஸ். ஸோ ஷார்ட்டேஜஸ் காஸ்ட்டு கொடுத்து ஒரு சில சம் கேட்டிருப்பாங்க. ஷார்ட்டேஜஸ் காஸ்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு டைப்பில் நீங்கள் சால்வ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் மெத்தட் வந்து குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் மாடல். ஸோ அதில் வந்து குவான்டிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்ட் ஏ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் வந்து படிக்கணும். ஸோ ஃபார்முலாஸ் ஓகே அப்படின்னா இன்வென்ட்ரி மாடலை உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியும். பார்ட் பியை பொறுத்தவரை ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் கம்பேர் டு இன்வென்ட்ரி மாடல், ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் வந்து ரொம்ப ஈஸி. அதில் 2 டைப் இருக்குது, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், குரூப் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வித் அண்ட் வித்தவுட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ அந்த பேசிஸில் உங்களுக்கு சம் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் காமனாக இண்டிவிஜுவலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இவ்வளோ காஸ்ட்டு, குரூப்பாக எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணால் இவ்வளோ காஸ்ட் வருது. ஸோ இதில் எந்த இயர் வந்து உங்களுக்கு ஆப்டிமம் ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி வென் கம்பேர்ட் டு இன்வென்ட்ரி மாடல். ஸோ யூனிட் 4ல் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். நெக்ஸ்ட் யூனிட் 5ல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூவிங் தியரி அண்ட் தென் சிமுலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து 2 பார்ட். இதில் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கியூவிங் தியரியில் கேட்பாங்க. ஸோ கியூவிங் தியரியில் 2 டைப் இருக்குது, சிங்கிள் சேனல், மல்டி சேனல். சிங்கிள் சேனலில் உங்களுக்கு ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் பாப்புலேஷன், அதாவது கஸ்டமர்ஸோட அந்த கவுண்ட் வந்து லிமிட்டடாக, அதாவது இவ்வளோ தான் வராங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபைனைட்டு. அந்த கஸ்டமர்ஸோட கவுண்ட் வந்து சொல்லலை அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஸோ அதே மாதிரி மல்டி சேனலில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது 2 டைப் இருக்குது. இதை அட்டன் பண்ண பாருந்தீங்கன்னா நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும், கியூவிங் தியரியை அட்டன் பண்ணிடலாம். அதாவது பார்ட் ஏவை உங்களால் அட்டன் பண்ண முடியும். பார்ட் பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். ஸோ சிமுலேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடல் டைம் ஆஃப் த சர்வரும் வெயிட்டிங் டைம் ஆஃப் அரைவலும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்ட் பி வந்து ரொம்ப ஈஸி. சிமுலேஷன் மெத்தடில் ஒரு டைப் ஆஃப் சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் அதே தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்ட் ஏல கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்ட் பியில் ஃபார்முலாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பார்ட் ஏ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து ஓகே அப்படின்னா பார்ட் ஏ கியூவிங் தியரியில் அட்டன் பண்ணலாம். இல்லை சம்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸில் ஃபார்முலா கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்ட் பி, அதாவது சிமுலேஷனை இந்த யூனிட்டில் அட்டன் பண்ணலாம். ஸோ யூனிட் 5 பொறுத்தவரை இதுதான் வந்து உங்களோட பார்ட் ஏ அண்ட் தென் பார்ட் பி. ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 5ல் இருக்கக்கூடிய பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்ட் ஏ பார்ட் பியில் எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கான கீ நோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செமஸ்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டருக்கான கீ நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் தென் தேர்ட் செமஸ்டரில் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸோட கீ நோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஆன்லைன் கிளாஸஸோட அட்மிஷனும் போயிட்டு இருக்குது. அண்ட் தென் தேர்ட் செமஸ்டரில் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.